ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு எதுக்காக நீங்கள் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னைக்கு என் எக்ஸ் லவரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பாருடா, உங்களுக்கெல்லாம் எக்ஸ் லவர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், நீங்கள்லாம் எல்லாமே செய்வீங்க, எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாத என்ன? சேரனோட அம்மா வரத்துக்கு முன்னாடியே நான் இவ்வளோ தான் விரும்பினேன். இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். தேவையில்லாமல் சேரனோட அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவளும் போய் சேர்ந்துட்டா. அவளோட கொலைப்பலி என் தலை மேலே விழுந்து என் பிள்ளைங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நின்று போச்சு. இப்போ நாங்கள் மட்டும்தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்போவுமே பரோட்டா தான் நைட்டில் சாப்பிடுவேன், இல்லாட்டி சிக்கன் ரைஸு எக் ரைஸு இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். சரி, என் நண்பங்களாம் சொன்னாங்களேன்றதுக்காக அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, என் எக்ஸ் லவர் நின்று ஹோட்டல் மாதிரி நடத்திட்டுருக்கா தள்ளுவண்டி கடையில் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்ததாக அவங்கள சும்மா பயங்கரமாக வர்ணிச்சிட்ருக்காரு நம்ம நடேசன் இருந்துட்டு. அதுக்கு அடுத்ததாக இவ்வளோ அழகான காதல் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் நிறையவே இருந்திருக்கு. என்ன, எங்கள் அப்பா தான் எனக்கு சேரனோட அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நாங்களும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்ருக்காங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.